எல்லாம் தெரிந்த ஒரு நல்ல வசனம். இந்த பகுதி நல்லா தெரியும். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். நீதிமொழிகள் 14:26. கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். இன்னும் வந்து வாசிங்க. கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். இன்னொரு வாசிங்க. இன்னொருத்தர் கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. லிக்கோடு இல்லை. என்ன நம்பிக்கை? அது திடம், ஸ்ட்ராங். லிக்கோடாக கிடையாது. அது ஓடுறது கிடையாது. அப்படி ஸ்டெடியாக நிற்கும். அதனால் என்ன ஆகுதுன்னா பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்குதான். இன்றைய சூழல் ஒரு பயங்கரமான சூழல் உலகத்தில் போயின்னு இருக்கு. அங்கே போனால் அடைக்கலம் கிடைக்குமா, இங்கே போனால் அடைக்கலம் கிடைக்குமா? ஒரு பயங்கரமான உயிர் சேதங்கள் நிகழ்கொண்டு இருக்கிற ஒரு பயங்கரமான பேரர் நாட்கள் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த வரைக்கும், இந்த வினாடி வரைக்கும் ஆண்டவர் மேலே இந்த கிருபை நம்மளுக்கு உயர்ந்த அடைக்கலத்தை கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. ஒரு அடைக்கலத்துக்குள்ளே இருக்கிறோம். இன்றைக்கி நிறைய அடைக்கலத்தை தேடிக்கொண்டு எங்கெங்கேயோ பாதுகாப்பு கிடைக்கும் என்று அடைகிற ஒரு நாட்களிலே ஆண்டவர் நம்மை எந்த வரைக்கும் சுகத்தோடும் வெள்ளத்தோடும் அவருடைய உயர்ந்த அடைக்கலத்தை வைத்திருக்கிறார். தேவனுக்கு நாம் மிகுந்த நன்றிகளாக மாறும். அல்லேலூயா. இந்த வசனத்தை அநேக முறை பிரசங்கம் இருக்கிறேன். இங்கே பிரசங்கும் போது அம்மா சொன்ன சாட்சியிலேருந்தே நான் அந்த பிரசங்கத்தை ஆரம்பிக்க விரும்புகிறேன். அம்மா எழுதுன சாட்சிகள், அவருடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளை எழுத பரிமாறி கொள்ளுவார்கள். அதெல்லாம் ரொம்ப உயிர் மீட்சி ஏற்படுத்துகிற சாட்சிகள், உயிர் உள்ள சாட்சிகள். அவருடைய வாழ்க்கையில் அவங்க எப்படி கர்த்தருக்கு பயந்திருந்தால் அவருடைய பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைத்தது. அது கண்கூடா அவங்க சொல்லும்போது நல்லா அருமையாக இருக்கும். அவருடைய எனக்குள்ளே ஒரு ஆவிக்குரிய பரவசத்தை தட்டி எழுப்பேன். எனக்கு என்னுடைய ஆவிக்குரிய நரம்புகள் பலன் அடையும். எனக்குள்ளே வந்து போனாலே அவங்க சொல்கிற சாட்சிகள், அவங்க எழுதுகிற அவங்க சொல்லுகிற அனுபவங்கள், ஓடித்தின் பாதையில் அம்மா கர்த்தருக்காக தான் அவங்கள வச்சுருக்காங்க நினைக்கிறேன். நான் என்ன பார்க்கணும், அவருடைய சாட்சிகளை பரிமாற்றிக்கொள்ளணுங்கிற கற்று வைத்திருக்காங்க நினைக்கிறேன். நல்ல ஒரு சாட்சி. அவருடைய நிறைய கேட்டிருக்கேன். அவருடைய சின்ன ஐயா குறித்து ஒரு சாட்சி சொன்னாங்க. அவங்க அவர் படிக்கும்போது ஸ்கூலில் ஆசிரிக்கும் போது ஒரு பலவீனம் வந்து அதை விபரீதமாகி அப்போ ஐயாலாம் போயிட்டாங்க, அம்மா மட்டும் போகலை. நான் வரமாட்டேன், என் மகனுக்கு எந்த தீமையும் நடக்கலை, எந்த இதுவும் நடக்கலை அப்படின்ற அந்த விசுவாசத்தில், நம்பிக்கையில் அவங்க ஸ்ட்ராங் மைண்டில் இருந்தாங்க. ஆனால் அந்த மைண்ட் அவங்களுக்கு வீண் போகலை. அந்த ஸ்ட்ராங் அப்படி தான் பழசிடுச்சு. இன்றைக்கி அவங்களுடைய சின்ன மகன் ஊழியம் செய்கிறார். அல்லேலூயா. பாருங்க, ஒரு அந்த கர்த்தருக்கு பயந்தவனுக்கு தான் திருநம்பிக்கை இருக்கும், பயப்படவனுக்கு இருக்காது. பயப்படணும் ஆண்டவருக்கு. அப்போ அவர் எவ்வளோ பாருங்க, பெற்ற மனம் பிட்டு பிள்ளைகளை விட்டு, பிள்ளைகளுக்கு ஒன்றென்றால் தாய் மனம் பதறும். இது பயங்கரமான நாங்கள் சொல்ல யோசிச்சுன்னாப்பா இது இப்படி பிள்ளைக்கு எந்த வீட்டுமே கடைசி பிள்ளைங்க மேலே பாசம் அதிகமாக இருக்கும். எங்கள் வீட்டில் இருக்குதான். எங்கள் அம்மாவுக்கு என் மேலே பாசம். அதனால் மற்ற பிள்ளைங்க மேலே பாசம் இருக்காதுன்னு இல்லை, அது கொஞ்சம் அப்படி கொஞ்சம் என்ஷாக இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த நிகழ்ச்சி சொல்லும்போது ரொம்ப அது அப்போ தான் இந்த வருஷம் ஞாபகம் கொஞ்சம் நல்லா பாருங்கள். ஒரு கர்த்தருக்கு யாரும் பயப்படுறாங்க, யார் பயப்படுறாங்களோ அவங்க திற நம்பிக்கை இருக்கும். எந்த சூழ்நிலையும் அசைய மாட்டான். அவனை அசைக்கவே முடியாது, டச் பண்ணவே முடியாது. நீப்பா அதான் என் தேவன், இதான் என் ஆண்டவர், இவர் தான் என்னை அழைத்தவர், இன்னும் அறிந்திருக்கிறேன். ஸ்ட்ராங்காக இருப்பான். 4 நாளாச்சு, லாசு மறிச்சாரு, இயேசு உயிரோடு எழுப்புறாரு. கூட இருந்து 2 கண்ணால் அப்படியே பார்க்குறானுங்க சீடெல்லாம். வெறும் பச்சை தண்ணி, ஒரு செகண்ட் என்ன ஆயிடுச்சு, இதெல்லாம் கண்கூட பார்க்குறாங்க, அற்புதம் பார்க்குறாங்க. கடலில் புயல் வந்தது. அந்த கொஞ்சம் என்ன ஆயிடுச்சு அவங்களுக்கு விசுவாசம். ஐயோ நாங்கள் மடிக்கிறோமே, ஐயரே கவலை இல்லையான்றான். அது ஏன் சொல்ல, என்னது அறுப்ப விசுவாசிக்கலே. அதுக்கு என்ன அர்த்தம்? குறைக்கல் லாங்குவேஜில், நம்ம லாங்குவேஜில்
ஆனால் அல்பங்களே அல்பமாக இருக்கீங்களாப்பா, எவ்வளோ கண்டோம், இதுக்கு போய் இந்த கடலை இறக்குமே நாங்கள் சாகுறமே சொல்கிறீங்களே அப்பாங்க. அப்போ ஆனால் கருத்துக்கு பயந்துட்டோம். கருத்தோடு இருக்க வரைக்கும் சீனனுக்கு யாரும் பயம் நினைக்கிறேன், பயப்பட அவனுக்கு பிறகுதான் பயம் நினைக்கிறேன். அவ்வளோ ஈஸியாக கொஞ்சம் நேரம் மாற்றானுங்க. அப்போது கர்த்தருக்கு பயந்தா அவன் மாற மாட்டான். எந்த தீமை, எந்த பிரச்சனை, எந்த மனமுடைய எந்த குழப்பங்கள் எப்படி பிசா டெக்கிள் பண்ணாலும் அவனை உடைக்கவே, அவனை அசைக்கவே முடியாது. சூழ்நிலைகளை ஒரு செகண்ட் தாண்டுவான். கர்த்தருக்கு பயப்படுறேன். அப்போ கர்த்தருக்கு பயப்படணும். இப்போ கர்த்தருக்கு பயப்படணும்னா என்ன? பயப்பட சொல்கிறது என்ன? அது கர்த்தர் எப்படி பயப்படுவோம்? கர்த்தருக்கு நம்ம பயப்படணும்னா பயப்பட கரெக்டாக சொல்லிட்டு பாருங்கள். அதை நீதிமொழிகள் 13:8 நினைக்கிறேன், படிங்க. 13:8 நீதிமொழிகள். மனுஷனுடைய ஐஸ்வர்யம் அவன் பிராணனை மீட்கும். 8 பாருங்க, 8 13 நீதிமொழிகள். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். ஓகே, அல்லேலூயா. அவன் பயம்னா என்ன? கர்த்தருக்கு பயப்படணும். தீமையை வெறுப்பதான் கர்த்தருக்கு பயம். இன்னைக்கு பெரும்பாலும் தீமையை வெறுக்க கொஞ்சம் கஷ்டம்தான். என்னதான் ஃப்ரிச்சுவலில் என்னதான் அந்நிய பாஷைகள் எல்லாம் இருக்குது. நான் எவ்வளோ பார்த்துட்டேன். பெரிய பாஸ்டர்ஸ்லேருந்து விசுவாசி வரைக்கும் பார்த்துருக்குறேன். அந்த ஃபுல்பிட்டில் வந்தால் ஒரு மாதிரியும், கீழே வந்தால் ஒரு மாதிரி, சர்ச்சைக்கு போனால் ஒரு மாதிரியும், கீழே வந்தால் அப்படிலாம் இருக்குது. தீமையை வெறுக்கிற ஒரு சுபாவங்கள் காணப்படல. அதுதான் அவங்க வாழ்க்கையெல்லாம் புயல் வீசிக்கொண்டே இருக்குது. சீக்கிரமாக மனம் உடைஞ்சிடறாங்க. தீமையை வெறுத்தாலே கர்த்தருக்கு பயப்படுற பயம். தீமையை வெறுத்துடணும். இயேசுக்கு எது பிரியமில்லையோ அதெல்லாம் வெறுத்துடணும். எனக்கு 2 பயங்கரமான ஆர்வம் தாக்கம். ஃபேமிலி அது எங்கஸ்ட் வாலிபர்கள், இவங்க 2 பேர் தான் பிசாசு குறி தாக்குவான். சின்ன வயசுலேயே ஒருத்தனை அவன் தாக்கி மைனஸ் பண்ணிட்டான்னா கொஞ்சம் கடினம். அதுமாதிரி அவங்க எழுந்து கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா டீனேஜில் ஒருத்தன் கர்த்தரை பிடிச்சான்னா அவனால் கர்த்தருடைய அற்புதம் அடையாளம் வகையாக நடக்கும். டீனேஜில் ஒருத்தன் ஆண்டை பிடிக்கணும். அந்த சூடான வயசில் ஆண்டவர் ஒருத்தன் ஒரு மனுஷன் பிடிச்சான்னா தீமைக்கு விலகி கர்த்தருக்கு பயந்துட்டா அவங்களுடைய வாழ்க்கை முறையே அப்பா அது பயங்கரமாக இருக்கும். அதுபோல் குடும்பத்தில் ஸ்டடியாக இருந்துட்டாங்கன்னா, குடும்பத்தில் தீமைக்கு பயந்து கர்த்தருக்கு பயந்து தீமையை வெறுத்துட்டாங்கன்னா அந்த ஃபேமிலி ஆசிக்க முடியும். அல்லேலூயா. இந்த 2 டார்கெட் தான் பிசாசுக்கு. 1 ஃபேமிலியை உடைப்பான், 1 வாலிபர்களை பிடிச்சிருக்கோம். இவங்க 2 பேருக்கு என்ன பண்ணால் இவங்க அசருவாங்க. அவன் கரெக்டாக வச்சுருக்கான், சூப்பராக வச்சுருக்கான். ஃபேமிலியில் கணவன் மனைவிக்குள்ள தான் பசுத்தத்தை ஏற்படுத்துவான். எப்படி ஆகணும் மன கஷ்டம் ஏற்படுத்துவோம். எப்படி ஆகணும் ஒன்றுமே இல்லை. ஒரு கிறிஸ்துவ குடும்பம் தான். இவர் வெளியே மழை நனைஞ்சு வந்துட்டார், நல்லா நனைஞ்சு வந்துட்டார். இப்போ டவுன் எடுத்த மாதிரி சொன்னார். அவங்க சீக்கிரம் கொண்டு வரல. அவங்க என்ன பண்ணாங்க, அசால்ட்டாக இருந்தாங்க, சீக்கிரம் கொண்டு போகல. அவர் கிட்ட ஒரு 1/2 hour வெளியே நின்ட்டார். வெளியே மழை நனைஞ்சு நிற்கிறார். அது கொஞ்சம் வேகமாக கேட்டார். இன்னும் இவ்வளோ நேரமா டவர் தர அப்படின்ட்டார். இவங்க ப்ரெஷர் குக்கர் வெளியே போல டக்குன்னு புஷ் பண்ணி வச்சிட்டாங்க. அவர் இவ்வளோ நேரமாக கேட்டது தான். அவங்க அடுக்கடுக்க வார்த்தையை பேச ஒரு சிம்பிள் மேட்ரு, டபுள் எடுத்தாலே கேட்ட மேட்ரு டிவோர்ஸ் ஆகி போயிடுச்சு. நம்மகிட்ட கேஸ் போட்டு அவங்க டிவைஸ் வாங்கி போயிட்டாங்க. சிம்பிள் மேட்ரு தான். ஒரு 1/2 hour நின்றுங்க மாதிரி நின்னார். அது அவர் கொஞ்சம் ஏற்றி கேட்டதுனால அந்த அம்மா பயமாக வயசாகி 2 வார்த்தைகளும் மோதி டிவோர்ஸ் வரைக்கும் போய் குடும்பம் பிரிந்து போனது. அவங்க பெற்ற 2 பிள்ளைங்களும் அனாத ஆசிரமம் சேர்க்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. இவனும் எடுத்துக்கல, அவங்களும் எடுத்துக்கல. இவர் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாரு, அவங்க வேற ஒரு ஆரம்ப கல்யாணம் பண்ணிட்டாங்க. டிவோர்ஸ் பண்ணி குழந்தைங்களை கொடுத்தாங்க. அதான் பெரிய பிரச்சனை. நான் பாசன்னு ஒரு முறை ஆனால் பாதி பிரிஞ்சிங்களே, குழந்தைங்களை விட்டு போட்டிங்களே அவர் சொன்னேன். அவர் என்னோட பெரியவர் தான்.
அங்கே தீமை வெறுக்கிற ஒரு சூழ்நிலை இல்லை. வசனம் என்ன சொல்லுது அதை கேட்கல. இந்த வசனத்தை கைப்பிடிக்கிறது தான் தீமையை வெறுக்குது. வசனத்தை மீறாமல் இருந்தால் நாம் தீமையை வெறுக்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுகிறோம்னு பொருள். இது எப்படின்னா 1 யோவான் 3:4 பாருங்க. 1 யோவான் 3:4. பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான். நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். இந்த வசனத்துக்குள்ள நம்ம எங்கெல்லாம் மீறுறோமோ அப்போ என்ன பண்ணுறோம்? நம்ம கர்த்தருக்கு பயப்படலன்னு அர்த்தம். தேவனுடைய வார்த்தை எல்லாம் எப்போ மீறி நடக்கிறோமோ, மனதால் செயலால் மீறி நடக்கிறோமோ, அப்புறம் யாருக்கு நம்ம பயப்படல? ஆண்டுக்கு பயப்படல. பயந்தவனுக்கு தான் தினமாக இருப்பான். சூழ்நிலையை பார்க்க மாட்டான், பிரச்சனையை சூப்பராக ஃபேஸ் பண்ணுவான், ஃபேமிலி அழகாக ஃபேஸ் பண்ணுவான், வாலிப நாட்களில் அழகாக அவன் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி ஆண்டுக்கு பிரியமாகவே இருக்க முடியும். இப்படிப்பட்ட குடும்பங்களை பிசாசால் உடைக்க முடியாது. இப்படிப்பட்ட வாலிபனை பிசாஸ் தொட முடியாது. அவன் எந்த அசாங்க சொன்ன காட்டணும் முடியாது. இப்படிப்பட்ட வாலிபர்கள், கர்த்தருக்கு பயப்படுற வாலிபர்கள், தீமை இருக்கிற வாலிபர்கள், வசனத்தை கைப்பிடிக்கிற வாலிபர்கள், அவங்க எந்த சூழ்நிலை கர்த்தருக்கு பிரியமாக இருக்க முடியும். அவங்க திறமையெல்லாம் கர்த்தருக்கு பயன்படும். அவங்களுடைய எல்லா நினைவும் கர்த்தரையே நோக்கியிருக்கோம். அப்போ அவங்களுடைய எதிர்கால வாழ்க்கை மிக பரவசம். அவங்களுடைய வாழ்க்கை அழகாக அமையும். அவங்களுடைய திருமண வாழ்க்கை அழகாக அமையும், நல்லா அமையும். இதே ஒரு கிறிஸ்துவ குடும்பம் எனக்கு செய்த குடும்பம், அவன் பயங்கரமாக குடிப்பான், பயங்கர குடியாளி, பேர் பீட்டர், பயங்கர குடிப்பான், குடிச்சுட்டே இருப்பான், பண்ணிட்டே இப்போ குடிக்கலாம். அவங்க மனைவி எஃப்சி, என்னுடைய ஃப்ரெண்ட், அவங்க இவன் மழையில் நினைஞ்சிட்டு நல்லா பயமாக போகிறான். போதையில் அவங்க அப்படியே தன்னுடைய முந்தானி எடுத்து துடைச்சி உள்ளே வரவேற்கிறாங்க. அவங்க கேட்கலாம், குடி போதையில் நான் இவ்வளோ தப்பு பண்ணிட்டு வரேன், ஏன்னா இவ்வளோ கூலா நீ துடைச்சி உள்ளே வரவேற்கிறியே அப்படின்றான். அவங்க சொன்னாங்களா, என் ஆண்டவர் கொடுத்தவர் நீங்கள், அதனால் நான் உங்களை நேசிக்கிறேன். அவங்க வசனம் மீறப்படவே இல்லை. எல்லாருக்கும் கணவனுக்கு பெண்களும் பைபிள் சொல்லுது, அழகாக டேக்கப் பண்ணாங்க. இன்னும் அப்படி தான் கிடக்குறான். அவன் சிம்பிள் மேட்டரை கூட வசனம் வெளிப்படணும். சின்ன விஷயம் கூட பேசுவது போல குடும்பத்தில் மிக கவனமாக இருக்கணும். குடும்பங்களுக்கு பயங்கர சிதைந்து கிடக்குது அநேக குடும்பம், கிறிஸ்துவ குடும்பம். வெளி தோற்றம் தான் பார்க்குறோம், வேறு ஃபுல்லாக பயங்கர எளியும் பூனமாக தான் இருக்காங்க நிறைய குடும்பங்களில். ஒரு கணக்கெடுப்பு, அதில் டிவோர்ஸில் முன்ன நிற்கிறது யார் தெரியுமா? ஹைகோர்ட்டில் கணக்கெடுப்பில். பைபிள் தான் சொல்லுது, நான் தள்ளி விடுதலை வெறுக்கிறேன். வசனம் முழுமையாக மீறப்படுது. என்ன அர்த்தம்னா, இந்த பைபிள் வார்த்தைக்கு கீழ்ப்படியில் அந்த வார்த்தைக்கு மீறுறாங்க. மீறினா அவன் கர்த்தருக்கு பயந்தவன் அல்ல. அவன் வாழ்க்கையில் புயல் வீசும், அவர்கள் வாழ்க்கையில் தவறான நடக்கும். அதை சிம்பிளாக விசாரி உடைச்சி போடுவான். ஒரு குடும்பத்தை உடைத்தால் ஒரு ஊர் உடையும், ஒரு ஊர் உடைந்தால் ஒரு மாவட்டம் உடையும், ஒரு மாவட்டம் உடைந்தால் ஒரு மாநிலம் உடையும், ஒரு மாநிலம் உடைந்தால் ஒரு நாடு உடையும், ஒரு நாடு உடைந்தால் உலகமே உடையும். ஃபேமிலியாக தான் ரன் பண்ணாங்க. சிம்பிள் மேட்டர் பாருங்கள், ஈஸியாக பாருங்கள். ஆயிரம் 2 பேர் தான் பண்ணிட்டாங்க, 2 பேர் தான் பிரிச்சான். உலகமே பண்ணி போச்சு, உலகமே பண்ணி போச்சு, உலகமெல்லாம் சாதமாயிடுச்சு. சிம்பிள் ஒரு கலாம் பண்ணி போதும் அவனுக்கு. அங்கே சிம்பிள் மேட்டை போட்டோன்னா போச்சுக்காங்க. நம்ம என்றைக்கு நம்ம ஃபேமிலியில் சூப்பராக வசனங்களை கை கொள்ளணும். எல்லாம் படிக்கிற வசனங்களை, அந்த வசனங்களை மீறும் போது தான் நம்ம ஃபேமிலியில் பிரச்சனை வருது, மன கஷ்டப்பு, சண்டைகள் வருவது, பரிமாற்றம் வார்த்தை வரும்போது தருமானம் வரணும், உடனே கூடணும். அல்லேலூயா. உடனே மாமா அன்னைக்கு கைப்பிடிச்சு என்ன சொல்கிறோம், நின்று வாழ்விலும், ஆமாம், வாழைய பிள்ளைங்க இருக்கீங்க, எதிர்காலத்தில் சொல்ல போகிறீங்க, திருமணம் மாணவங்க இருக்கீங்க, சொந்தங்க இருக்கீங்க, சொல்ல போகிறவங்க இருக்கீங்க, அந்த வார்த்தை அப்படியே இருக்கணும். அன்றைக்கி மேடையில் வினோத் ஜனித்து நிற்கும்போது அப்படி ஒரு லுக்கு விட தெரியுமா, லுக்கு, அந்த சூப்பர் லுக்கு இருக்கான். அப்போது
நிற்கும் போது மேடையில் அப்படியே யாரும் பார்க்கவும் கூடாதான், கேட்க இருக்குல்ல, அந்த மாதிரி லுக்கு, அந்த லுக்கு 80 வயசில் இருக்கணும். அன்னைக்கு விட்ட அந்த லுக், அந்த பார்வை பரிமாற்றங்கள், அந்த வார்த்தையினுடைய அந்த அன்பினுடைய பரிமாற்றம் அப்படி 80 வயசு வரணும். இதுதான் கிறிஸ்துவ குடும்பம். அங்கு தான் இயேசு இருப்பார். அங்கு தான் திடநம்பிக்கை இருக்கும். அவன் பயப்படவே மாட்டான். எந்த பட்சம் சாத்தான் என்ன சோதிச்சு அவன் குடும்பத்தை உடைக்கவே முடியாது. அவன் உலகத்தை அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் படுத்தி கர்த்தருக்கு பிரியமாக வாழ்ந்துருவான். தீமை வெறுப்பதே கர்த்தருக்கு பிரியம். அவன் வசனத்தை யார் மீறுகிறானோ, யார் ஆடிவர்கள் குடும்பத்தை மீறிட்டா கர்த்தருக்கு பயப்படல. கர்த்தருக்கு பயப்படனா கர்த்தர் அங்கே இருக்க முடியாது. கர்த்தருடைய ஆவி அங்கே ஆளுகை செய்ய முடியாது. ஆமாம், ஃபேமிலி முக்கியம், வாலிப பிராயம் முக்கியம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு இந்த வாலிப திறமைகளை நம்ம ஆண்டவருக்கே பயன்படுத்தணும். நான்லாம் என் திறமைகள் நிறைய கவிதைகள் எழுதுவேன், நிறைய பாடல் எழுதுவேன், நிறைய நாடகம் எழுதியிருக்கிறேன். எல்லாம் கர்த்தருக்காக பயன்படுத்தவே இல்லை. நான் தவறான தான் பயன்படுத்துகிறேன். அம்மா இருக்கீங்க, சகோதரங்க இருக்கீங்க, என்னை மன்னிச்சிருங்க. என்னுடைய கவிதை எல்லாம் ஒரு மோசமாக இருக்கும். அப்போது பாருங்கள், பார்வை இல்லை, பார்க்க மாட்டேன், அப்படி கற்பனை நினைப்பேன் ஒரு பெண்ணை, அப்படி மோசமாக எழுதுவேன் கவிதை. நான் அப்போ ஏற்றுக்கொண்டு நான் அப்படி ஒரு மோசமான ஒரு பயங்கரமான கொடுமைவாதி நான். அதனால தான் கருத்து எனக்கு பார்வை கொடுக்கல. மோசமான சண்டைவாதி, சண்டை போடுவேன். ஆனால் இயேசு ஏற்றுக்கொண்டு வந்தேன். என்னைக்கு பாஸ்டர் ஆர்கனைசேஷன் பெற்றனோ அந்த வரைக்கும் என் நினைவுகளும் சிந்தனைகளும் கற்பனைகளும் இயேசுக்கு பிரியமாகவே மாறிடுச்சு. ஒன்று கர்த்தருக்கு பயப்பட்டு அந்த வரைக்கும் இந்த வரைக்கும் இவங்க கர்த்தருக்கு பிரியமாகவே இருந்து கொண்டு வரேன். என்னுடைய வாலிப நாட்களும் பயங்கர கற்பனைகள், பயங்கர உயர்ந்த அந்த உலகமாக உயர்ந்த எனக்கு பெரிய சினிமாவுக்கு போகணும், சினிமாவில் நம்பர் 1 இருக்கிற ஹீரோயின் தான் கல்யாணம் பண்ணணும் அப்படி என்ன எனக்கு அப்படின்னா கற்பனை. எனக்கு என்னுடைய பெயர் வெங்கடேஷ்ன்ற பெயர் கொட்டை எழுத ஃபுல்லாக வரணும். ஒரு உலகமெல்லாம் என் பேர் பெருசாக பண்ணணும். ஒரு ஹைனஸ் சினிமா துறையுடைய எண்ணம், வாஞ்சை. +2 3 முறை ஃபெயிலு, மேலே போக முடியல. இன்னைக்கு இருக்கிறாரு நம்முடைய தமிழ்நாட்டினுடைய தலைமை செயலாளர் யார்? இறையன்பு, கலெக்டர் இறையன்பு. அவர் காஞ்சிபுரம் கலெக்டர் இருக்கும்போது ஒரு மனு கொடுத்தேன், எனக்கு அரசாங்கத்தை வேலை கொடுக்கணும், நான் வந்து சூசைட் பண்ணுவேன். அவர் ஏன் நின்ட்டார். எல்லாம் ஃபோன் அடிச்சார், எல்லாம் எம்எல்ஏ டைவர்ஸ். என்ன விஷயம்? இல்லை ஒன்றும் அது வேகன்சி இல்லைங்க, நான் போடுறோம். எங்களுக்கு நிறைய ஆஃபர் உண்டு, ஆனால் எனக்கு வேலை கிடைக்கவே இல்லை. ஏன்னா என் தேவ நோக்கம் ஊழியம் செய்யணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படணும் அப்படின்னு. வாலிப பிள்ளைகள் இந்த வாலிப பிராயத்தில் வசனத்தை கை கொண்டுட்டா கர்த்தருக்கு பயந்துடுவீங்க. கைனுக்கு பயந்துட்டா வாழ்க்கை பேஷ். இந்த குடும்பங்களிலே கணவன் மனைவிக்குள்ள மிகுந்த அன்பு இருக்கணும். அந்த அன்பு பரிமாற்றம் பயங்கரமாக இருக்கணும். ஒரு நாள் குறைவு ஏற்படுத்த விசாரித்து நமக்கு தெரியாமல் சில விஷயங்களை கொண்டு வருவான், தெரியாத விஷயங்களை கொண்டு வருவான். ஆனால் யார் அதை கண்டுபிடிப்பான்னா கர்த்தருக்கு யாரும் பயப்படாமல் கண்டுபிடிச்சிடுவான். ஏன்னா கர்த்தருக்கு பயந்தா கர்த்தர் கூட இருக்கிறதுனால ஆவியார் கொடுத்து சொல்லுவார், மகனே மகளே இது யார் தெரியுமா? பிசாசு பார்த்துக்கோ. அவன் கண்டுபிடிச்சிடுவான். உடனே ஏசு போடா அப்படின்ட்டுவான். இந்த வசனத்தை மீறினா பயப்பட மாட்டேன். அப்போ ஆண்டு இல்லாததுனால நமக்கு புரியாது. அவன் மாட்டிப்போம், குடும்பம் சிதைக்கப்பட்டுரும். அது நிறைய குடும்பங்கள் சிதைக்கப்பட்டு பயங்கர வேதனைகள். எனக்குலாம் நான் என்னுடைய முதல் ஜபமே இன்று வரைக்கும் அதிகால நம்மளுக்கு கிறிஸ்துவ குடும்பம் ஜபம் பண்ணுவேன், ஊழியர் குடும்பம் ஜபம் பண்ணுவேன், வாழைப்பெல்லாம் ஜபமே. அவங்க 2 பேரை பேக்கப் பண்ணிட்டா சூப்பர். இவங்க 2 பேரை பிசாசுக்காரை கட்டிட்டா போச்சுக்காது. வாலிபர்களும் குடும்பமும் கட்டுடைய கையில் இருந்துட்டா எங்கோ போயிடலாம். ஆக தேவ குடும்பம் நீங்கள்லாம் கருத்துக்கு பயந்துங்க. அம்மாவுடைய வாழ்க்கை நடைமுறையை, அவங்களுடைய சூழ்நிலையை அவங்க கருத்துக்கு பயந்தவங்க. அதனால் இந்த வசந்த பிரகாரம் அவங்க பயந்தாங்க, கருத்து அவங்களும் பாதுகாத்தாங்க, அவங்க பிள்ளைகளையும் பாதுகாங்க, அவங்க பிள்ளைகளுக்கு பிள்ளைகளையும் அடைக்கலம் இருக்கும், அழகு இருக்கும். ஏன்னா அவங்க பயந்துருக்காங்கல்ல. அதனால் அவங்க பிள்ளைகளுக்கு, அம்மாவுடைய பிள்ளைகளுக்கு சந்ததியாய் தலைமுறையாக இந்த நீதிமொழிகளுடைய 14-26 வருஷனுடைய
அந்த வார்த்தையினுடைய தாக்கம், வார்த்தையினுடைய பாதுகாப்பு இருக்கும். அல்லேலூயா. அவங்க கருத்து பயந்தபடினாலே அவங்க பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். அது போயிட்டே இருக்கும். அதனால் நம்ம எல்லாரும் இன்னும் கருத்துக்கு பயணம், இன்னும் வேலை வசந்த ஒவ்வொரு அந்த காலத்தில் வைக்கிறோமே அந்த அடியில் கூட நம்ம வசனத்தை பின்பற்றணும். வசனம் பின்பற்ற கருத்துக்கு பயப்பட்டு கொண்டே இருக்கிறாய். கருத்தை கூட வந்துக்கிட்டே இருப்பார். வாழ்க்கை ஹைனஸ், நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய லைஃபு, நம்முடைய குடும்பம், நம்முடைய எதிர்காலம் ஹைனஸ்ஸாக மாறும். உயர்ந்திருப்போம். கர்த்தர் நம்மோடே இருப்பார். அல்லேலூயா.